ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஆல் சம்மர் இன் அ டே ரிட்டன் பை ரே பிராட்பரி. ஆல் சம்மர் இன் அ டே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நாளின் மொத்த கோடைக்காலம் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்றத நம்ம கீழே பார்க்கலாம். சயின்ஸ் ஃபிக்ஷன் இஸ் அ genre of speculative fiction, typically dealing with imaginative concepts such as advanced science and technology, space light, time travel and extraterrestrial life. சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னா என்னென்னா எந்த ஜான்ரானா வந்துட்டு பகுதியை சேர்ந்தது. இப்போது காமெடி அப்படிங்கிறது ஒரு ஜான்ரா, ட்ராஜடி அப்படிங்கிறது ஒரு ஜான்ரா. அதே மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஜான்ரா. ஸ்பெக்குலேட்டிவ் அப்படின்னா என்னென்னா அதை வந்துட்டு எப்பயுமே ஒரு பேசு பொருளாகவே இருக்கும். அது உண்மையாக இருக்காது, அது ஒரிஜினல், இது வந்துட்டு ட்ரூத் அப்படின்னு நிரூபிக்கவும் முடியாது. ஒரு மாதிரியான யூகம் வச்சு அந்த ஃபிக்ஷன்லாம் எழுதப்பட்டிருக்கும். டிப்பிக்கலி டீலிங் வித் இமேஜினேட்டிவ் கான்செப்ட். இது வந்துட்டு எப்படின்னா நம்மளோட கற்பனை சார்ந்த கான்செப்ட் தான் மோஸ்ட்லி வந்துட்டு சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அந்த கற்பனை சார்ந்த கான்செப்ட்ஸ் என்னென்னா அட்வான்ஸ்டு சயின்ஸ், அதாவது ஒரு முன்னேறிய அறிவியலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டெக்னாலஜியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸ்பேஸ் லைட், நம்ம ஸ்பேஸில் இருக்கிற லைட் இருக்குல்ல, ஸ்பேஸ் லைட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை சொல்லியிருப்பாங்க. டைம் ட்ராவல், இப்போது இங்கே இருந்த டைம்லேருந்து இன்னொரு டைமுக்கு ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லுவாங்கள்ல, அது. அண்ட் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் அப்படின்னா நம்ம வாழ்கிற ஒரு லைஃப் இருக்குல்ல, அதையும் தாண்டி வேறு ஏதாவது ஏலியன்ஸு அவங்களோட லைஃபு, அதாவது பூமியை தவிர்த்து மேலே அந்த விண்வெளியில் என்னென்ன ஆராய்ச்சி நடக்குது, அங்கே வாழ்க்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். அதில் தான் வந்துட்டு இந்த ஃபிக்ஷன் எழுதப்படுது. Science fiction often explores the potential consequences of science and other innovation. சயின்ஸ் ஃபிக்ஷன் பொதுவாக வந்துட்டு எதை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர்னால் எதை வந்துட்டு நோக்கி போகுது அப்படின்னா பொட்டன்ஷியல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் அதர் இன்னோவேஷன். அதாவது ஒரு அறிவியல் சார்ந்த ஏதாவது ஒரு இன்னோவேஷன், ஏதாவது கண்டுபிடிப்பு இருந்தால் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறதையும் இது சொல்லுது. and has been called a literature of ideas. ஸோ இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனை எப்படி கூப்பிட்றாங்கன்னா லிட்ரேச்சர் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னும் கூப்பிட்றாங்க. கேன் யூ இமேஜின் அ டே வித்தவுட் த சன்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாவது சூரியன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு நாளை நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியுமா? Here is a science fiction story that explores the theme of life on Venus, the other planet, which as of today is not a possibility. ஸோ இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் எதை சொல்ல போகுது அப்படின்னா ஒரு கதை. அது என்ன கதையை நோக்கி இருக்குன்னா வீனஸ் அப்படிங்கிற கோள் இருக்குல்ல, அதில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு மெர்க்குரி இருக்கும், அடுத்து வீனஸ் இருக்கும். அந்த ரெண்டாவது கோள் இருக்குல்ல, அந்த கோளில் நடக்கிற வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது வந்துட்டு இன்ன வரைக்கும் எப்படின்னா வீனஸ்க்கு போகிறது பாசிபிலிட்டியே கிடையாத ஒரு விஷயம், இன்ன வரைக்கும் நமக்கு நடக்கலை. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனில் எழுதியிருக்கிறாங்க. ரெடி நவ் சூன். ஸோ இதெல்லாம் யார் பேசிகிட்டு இருக்காங்கன்னா குழந்தைங்க பேசிகிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிடுச்சா இப்போவா எப்போ அப்படின்னு சொல்லி குழந்தைக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. டு சயின்டிஸ்ட் ரியலி நோ வில் இட் ஹேப்பன் டுடே? வெல் இட். ஸோ குழந்தைக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா சயின்டிஸ்ட்க்கு உண்மையிலே இதெல்லாம் தெரியுமா, கண்டிப்பாக இன்றைக்கி தான் அது நடக்க போதா, இன்றைக்கி தான் நடக்குமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. The children press to each other like so many roses, so many weeds intermixed, peering out for a look at the hidden sun. இவங்க பேச்சு எப்படி இருக்குன்னா நிறைய பூக்கள், நிறைய வீட்ஸ்னால் வந்துட்டு அந்த கலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக கட்டி வச்ச ஒரு பூங்கொத்து மாதிரி இருக்கான் அந்த குழந்தைங்க கிட்ட இருக்கிற அந்த எமோஷன்ஸ். பியரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு ஆர்வமாக எதிர்பார்க்குறது, இல்லைனா கஷ்டப்பட்டு பார்க்குறது, நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்குறாங்க. எதுக்காகனா மறைஞ்சிருக்கிற சன் வருமா இல்லையான்ட்டு. இட் ரெயின்டு. ஸோ அங்கே என்ன பண்ணுது, மழை பெய்யுது. இட் ஹேட் பீன் ரெய்னிங் ஃபார் 7 years. ஸோ எத்தனை வருஷமாக வீனஸில் மழை பெஞ்சிட்ருக்குன்னா 7 வருஷமாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு. Thousands upon thousands of days compounded and filled from one end to the other with rain, with the drum and gush of water,
with the sweet crystal fall of shower and the concussion of storms. ஸோ 7 வருஷமாக 1000 நாட்கள் மட்டும் இல்லை, 1000க்கும் 1000 நாட்கள் என்ன ஆகுதுன்னா, ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூளை வரைக்கும் எப்போயுமே என்ன பண்ணுதான், மழை பெஞ்சிட்டே இருக்குதான் அவங்க வீனஸில். வித் த ட்ரம்முன்னு ஆக்சுவலி இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ட்ரம்முனா யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், அந்த தண்ணி வச்சுருக்கிறது தான் ட்ரம்முன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த மழையோட சவுண்ட் எடுத்துக்கலாம். இடி இடிக்கிற சவுண்டு, கஷ் ஆஃப் வாட்டர்னால் வந்துட்டு எப்போயுமே தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸ்வீட் கிறிஸ்டல் ஃபால் ஆஃப் ஷவர், அதாவது மழையை வந்துட்டு இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸ்வீட் கிறிஸ்டல் ஃபால் ஆஃப் ஷவர் அந்த கன்கஷன் அப்படின்னா என்னென்னா, எப்பயுமே வந்துட்டு ஒரு சூறாவளி காட்டுற மாதிரி ஒரு பெரிய வயலண்ட்டான காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி புயல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ ஹெவி தட் தே வேர் டைடல் வேவ்ஸ் கம் ஓவர் த ஐலேண்ட். ஸோ அங்கே எப்போயுமே என்னென்னா அலை அடிச்சுக்கிட்டே இருக்குமா, அவங்க ஐலேண்ட்ஸில் வந்துட்டு எப்போயுமே நல்லா ஹெவியாக அலை அடிச்சுக்கிட்டே இருக்குமா, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா. 7 வருஷமாக யோசித்து பாருங்கள் அவங்களோட கிளைமேட் எப்படி இருக்கும்னு. 1000 forests had been crushed under the rain and grown up 1000 times to be crushed again. ஸோ என்ன ஆகும்னா, அங்கே இருக்கிற காடுகள்லாம் வந்துட்டு எப்படி மழை பெஞ்சிட்டே இருக்குன்னா ரொம்ப வந்துட்டு வளர்ந்து நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது இன்னும் 1000 மடங்காக வளர்ந்து நிற்கும். ஆனாலுமே கூட அந்த மழை பெஞ்சு என்ன ஆகுது, அதை வந்துட்டு க்ரஷ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அண்ட் திஸ் வாஸ் த வே லைஃப் வாஸ் ஃபார் எவர் ஆன் த பிளானட் வீனஸ். ஸோ இதுதான் அவங்களோட வாழ்க்கையாக இருந்திருக்கு எங்கன்னா பிளானட் வீனஸில். அண்ட் திஸ் வாஸ் த ஸ்கூல் ரூம் ஆஃப் அ சில்ட்ரன் ஆஃப் த ராக்கெட் மென் அண்ட் விமென் ஹூ ஹேட் கம் டு த ரெய்னிங் வேர்ல்ட் டு செட் அப் சிவிலைசேஷன் அண்ட் லிவ் அவுட் தேயர் லைஃப்ஸ். ஸோ இந்த ஸ்கூல் ரூம் இப்போ எதை பற்றி சொல்ல போகுதுன்னா, ஒரு ஸ்கூல் ரூமை பற்றி சொல்ல போகுது. அங்கே தான் இவ்வளோ நடக்குது, இங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத பற்றி தான் சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல் ரூமில் இருக்கிறவங்களாம் யாருன்னா, சில்ட்ரன்ஸ் ஆஃப் த ராக்கெட் மென் அண்ட் விமென், அதாவது ராக்கெட்லேருந்து வந்த ஆண்கள் பெண்களுக்கு பிறந்த குழந்தைங்க தான் இவங்க. அவங்க எதுக்காக இங்கே வராங்கன்னா, எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், ரெய்னிங் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மழை பெய்கிற அந்த உலகத்துக்கு எதுக்கு வராங்கன்னா, அவங்களோட நாகரிகத்தை வளர்க்குறதுக்காகவும் அவங்களோட வாழ்க்கையை அங்கே அமைச்சுக்கிறதுக்காகவும் அவங்க வராங்க. இட்ஸ் ஸ்டாப்பிங் எஸ் மார்கரெட் ஸ்டுட் அபார்ட் ஃப்ரம் தெம், from these children who would never ever remember a time when there wasn't rain and rain. ஸோ அவங்க என்ன பேசிக்கிறாங்க, குழந்தைங்கன்னா மழை நிற்க போதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தவங்களும் ஆமான்னு சொல்லி பேசுகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு இருக்கிறா, அவள் தான் வந்துட்டு மார்கரெட். ஸோ இவங்க எல்லாத்தையும் விட்டு அவள் கொஞ்சம் தள்ளியே இருப்பாள். ஏன்னா அந்த குழந்தைங்களை வந்துட்டு அந்த குழந்தைங்களால வந்துட்டு எந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிற முடியாதுன்னா, ஒரு டைமில் மழையே இல்லாமல் இருந்த ஒரு டைம், மழையே சுத்தமாக இல்லாமல் இருந்த ஒரு டைமில் அவங்க இருந்தாங்களா அப்படிங்கிற மெமரி அவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. தே ஆர் ஆல் 9 years old and if there had been a day 7 years ago. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு 9 வயசு ஆகுது. ஆனால் 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயம் நடக்குது. என்ன விஷயம்னா, and the sun came out for an hour and showed its face to the stunned world they could not recall. ஸோ இவங்களுக்கு 9 வயசு ஆகுது. 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு 1 மணி நேரம் மட்டும் சன் வந்திருக்கு, அதோட முகத்தை காமிச்சிட்டு போயிருக்கு. அதை வந்துட்டு இந்த குழந்தைங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா அப்போ அந்த குழந்தைங்களுக்கு 2 வயசு தான் இருந்திருக்கும். சம்டைம்ஸ் அட் நைட் ஷீ ஹியர் தம் ஸ்டர் இன் ரிமெம்பரன்ஸ் and she knew they were dreaming and remembering gold or yellow crayon or a coin large enough to buy the world with. ஸோ ஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அசைவாங்க, தூக்கத்தில் அசைவாங்கல்ல, அசைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன மாதிரி சொல்லி பேசுவாங்கன்னா, அவங்க கனவுல என்ன மாதிரி காணுவாங்கன்னா, ஒரு தங்கம் இல்லைன்னா வந்துட்டு ஒரு எல்லோ கலரில் க்ரையானு இல்லைன்னா கோல்டு காயினு, இதெல்லாம் வந்துட்டு இந்த உலகத்தை வாங்குறதுக்கு லார்ஜ் இனஃப் டு பை த வேர்ல்டு வித், இந்த உலகத்தை வாங்குறதுக்கு அது வந்துட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேபி இந்த டைப் ஆஃப் ஷேப்லலாம் வந்துட்டு சன் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்கிறா. அந்த பொண்ணு நினைக்கிறா, அந்த மாதிரி அவங்க சன்னை நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறா. She knew they thought they remembered a warmness like a blushing in the face, in the body, in the arm and the legs and trembling hands.
ஸோ அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த சூரியனால் கிடச்ச அந்த வார்ம்னஸ் வந்துட்டு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஷிங்னா சூரிய ஒளிப்பட்ட கண்ணால் ஒரு மாதிரி வெளிரி போகும் அவங்களுக்கு, நமக்கு இல்லை, நம்ம ஸ்கின் டைப்புக்கு இல்லை. ஆனால் அவங்க ஊருக்கு ஸ்கின் டைப்புக்கு வந்துட்டு அந்த சன் வந்துட்டு கன்னத்தில் பட்டோம்னா ப்ளஷ் ஆவாங்க. ஸோ அவங்க உடம்புல பட்டது, கன்னத்தில் பட்டது, அவங்க கை காலில் பட்டது, ட்ரம்பிளிங்னால் நடுங்கி கொண்டு இருக்கிற கைகளில் பட்டது, இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு அந்த பொண்ணு நினைக்குது. பட் தென் தே ஆல்வேஸ் அவோக் டு த starting drum, the endless shaking down of clear bead necklace upon the roof, the walk, the gardens and the forest, and their dreams were gone. ஆனால் அவங்க தூங்கி எந்திக்கிறப்போ எங்கே எந்திரிக்கிறாங்கன்னா, டாண்டிங் ட்ரம் இந்த மாதிரி ஒரு சவுண்ட்லேயே தான் அவங்க எந்திரிக்கிறாங்க. அவங்க கனவில் வந்துட்டு இருந்த அந்த ரூஃபு, அவங்க நடந்த பாதை, கார்டன், ஃபாரஸ்ட், இது எல்லாமே வந்துட்டு அவங்க கனவு விட்டு போயிடும். ஸோ அந்த குழந்தைங்க கனவு முடிச்சு எந்திக்கிறப்போ அங்கே எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு கனவு மட்டும் தான் அதை பற்றி காண முடியுது அப்படிங்கிறாங்க. All days yesterday they had read in the class about the sun. ஸோ அவங்க என்ன ஆகுதுன்னா, நேற்றுக்கு வந்துட்டு என்ன வாசிக்கிறாங்கன்னா, அவங்க கிளாஸில் வந்துட்டு சன்னை பற்றி வாசிக்கிறாங்க. about how like a lemon it was and how hot. எப்படி வாசிக்கிறாங்கன்னா, அது லெமன் ஷேப்பில் இருக்கும், நல்ல வெப்பமாக இருக்கும்னு வாசிக்கிறாங்க. and they had written small stories or essays or poem about it. ஸோ அந்த குழந்தைங்களுக்குலாம் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. என்னென்னா, ஒரு சிறுகதை இல்லைனா ஒரு கட்டுரை இல்லைனா ஏதாவது ஒரு பாடல் வந்துட்டு நீங்கள் சன்னை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஐ திங்க் த சன் இஸ் அ ஃப்ளவர் தட் ப்ளூம்ஸ் ஃபார் ஜஸ்ட் 1 hour. ஸோ இதை யார் எழுதியிருக்கிறா இந்த போம்னா, மார்க்ரெட்னு அந்த பொண்ணு இருக்குல்ல, அது எழுதியிருக்கு. தட் வாஸ் மார்க்ரெட்ஸ் போம் ரீட் இன் அ குவைட் வாய்ஸ் இன் த ஸ்டில் ரூம் while the rain was falling outside. வெளியே வந்துட்டு மழை பெஞ்சிட்ருக்கப்போ அந்த பொண்ணு எழுதின போமை நல்ல அமைதியான வாய்ஸில் அந்த பொண்ணு வாசிச்சு காட்டுது. என்னென்னா, ஐ திங்க் த சன் இஸ் அ ஃப்ளவர் தட் ப்ளூம்ஸ் ஃபார் ஜஸ்ட் 1 hour அப்படின்ற போமை எழுதியிருக்கு அந்த பொண்ணு. சூரியன்கிறது ஒரு பூ போல், ஆனால் அது 1 மணி நேரத்துக்கு மட்டும்தான் பூக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. Oh, you didn't write that, protested one of the boys. ஸோ அவங்க அந்த குழந்தைங்கள ஒரு பையனை சொல்கிறான்னா, நீ இதை எழுதலைல்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மார்க்ரெட் என்ன சொல்கிறான்னா, ஐ டிட், சேட் மார்க்ரெட், ஐ டிட், இல்லை நான் தான் எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, மார்க்ரெட் சொல்கிறா. வில்லியம் சேட் த டீச்சர். அதுக்கு டீச்சர் அதட்டுறாங்க, வில்லியம் வாய் மூடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. But that was yesterday. Now the rain was slackening and the children were crushed in the great thick windows. இதில் ஸ்லாக்கனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குறைஞ்சிக்கிட்டே வர்றது. நேற்று தான் வந்துட்டு அதை பற்றி பேசியிருக்கிறாங்க, சன்னை பற்றி பேசியிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு மழை குறைஞ்சிட்டே வருது. குழந்தைங்களாம் எதுக்கிட்ட போய் நிற்கிறாங்கன்னா, திக்கான விண்டோ கிட்ட போய் நிற்கிறாங்க. வேர் இஸ் டீச்சர்? ஷி வில் பி பேக், ஷி வுட் பெட்டர் ஹரி, வில் மிஸ் இட். ஸோ டீச்சர் எங்கே அப்படின்னு பசங்க தேடுறாங்க. அவங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கன்னு சில பிள்ளைங்க சொல்லுதுங்க. அவங்க வேகமாக வரணும், இல்லைன்னா நம்ம இதை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு குழந்தைங்க சொல்லுதுங்க. They turned on themselves like a feverish wheel, all tumbling spokes. இதில் ஃபீவரிஷ் வீல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குழந்தைங்க ஒவ்வொன்றுக்குள்ளே ஆர்கியூ பண்ணி பேசிகிட்டே இருக்குங்கள, சலசலான்னு பேசிகிட்டு இருக்குங்கள, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. மார்க்ரெட் stood alone. She was very fragile girl who looked as if she had been lost in the rain for years. அந்த குழந்தை வந்துட்டு, மார்க்ரெட்ன்ற பொண்ணு வந்துட்டு தனியாக நிற்கிறா. ஃப்ரைல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஷி வாஸ் வெரி ஃப்ரைல் கேர்ள். ஃப்ரைல்னால் வந்துட்டு ரொம்ப வீக்கான பொண்ணு. அவன் வந்துட்டு என்னமோ பல நாளாக வந்துட்டு இந்த மலையில் தொலைஞ்சு போன மாதிரி இந்த பொண்ணு இருக்குது. அந்த ரெயின் ஹேட் வாஷ்ட் அவுட் த ப்ளூ ஃப்ரம் ஹர் ஐஸ். ஸோ இந்த மலை வந்துட்டு அவள் கண்ணில் இருக்கிற அந்த ப்ளூ கலரையே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுச்சான். அப்படின்னா அவள் கண் வந்துட்டு ரொம்ப வெளிரி போயிருக்கு. அண்ட் த ரெட் ஃப்ரம் ஹர் மவுத், அவளோட உதட்டில் இருக்க அந்த சிகப்பு கலர்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஏன்னா அதுவும் வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி டிம்மாக தெரியுது. அந்த எல்லோ ஃப்ரம் ஹர் ஹேர், அவள் வந்துட்டு பிளாண்ட் ஹேர் போல் அந்த பொண்ணுக்கு. ஸோ அவளோட தலைமுடியில் இருக்க எல்லோவையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்படின்னா அந்த பொண்ணு லிட்டரலாக ரொம்ப வீக்காக இருக்குது. எதுலையோ நினச்சி அவள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. She was an old photograph dusted from an album. ஸோ அந்த பொண்ணை பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம பழைய ஃபோட்டோ ஆல்பம்லாம் எடுத்து வச்சு அப்போ வந்துட்டு டஸ்ட்டாக இருக்கும்ல, ஒரு புகை படிஞ்சிருக்கோம்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணு இருக்கான்.
whitened away, and if she spoke at all, her voice would be a ghost. ஸோ whitened awayனா பாதி இருந்தும் இல்லாமல் ஒரு மாதிரி அழிஞ்சு போயிருக்கோம்ல ஃபோட்டோ, அந்த மாதிரி இருக்குது அந்த பொண்ணு பேசினா கூட அது எப்படி இருக்கும்னா கோஸ்ட் மாதிரி இருக்குது, பேய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Now she stood separate, staring at the rain and the loud wet world beyond the huge glass. அந்த பொண்ணு அவங்க கூட இல்லாமல் தனியாக நின்றுட்டுருக்கா. அவளோட வாய்ஸ் வந்துட்டு பேசுகிற பேய் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இப்போ யார் கூடயும் அதிகமாக மிங்கிள் ஆகாது, தனியாக நிற்கிது. ஸ்டாரிங் அட் த ரெயின் அண்ட் த லவுட் வெட் வேர்ல்ட் பியாண்ட் த ஹியூஜ் கிளாஸஸ். ஸோ என்ன பண்ணுது, மலையே வெறிச்சு பார்த்துட்ருக்கு. எதை வெறிச்சு பார்த்துட்ருக்குன்னா லவுட் வெட் வேர்ல்டு அப்படின்னா பெரிய வெட்டான, அதாவது வெட்னா ஈரமான ஒரு உலகத்தை, இந்த கிளாஸுக்கு அங்கிட்டு இருக்கிற அந்த உலகத்தை பார்த்துட்ருக்குறான். ஏன்னா இவங்க கிளாஸுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க மழை எப்படி பெய்யுது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பார்த்துட்ருக்கு. வாட் ஆர் யூ லுக்கிங் அட் said வில்லியம். மார்கரெட் said nothing. ஸ்பீக் when you are spoken to. ஸோ என்ன சொல்கிறான்னா, வில்லியம் வந்துட்டு என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி குழந்தைகளை புள்ளி பண்ணுங்கள்ல, அந்த மாதிரி புள்ளி பண்ணுறா. புள்ளினா வந்துட்டு கிண்டல் பண்ணுறது. மார்கரெட் வந்துட்டு என்ன சொல்கிறா, ஒன்றுமே செய்யலை, அந்த பொண்ணு ரொம்ப அப்செட்டாகவே இருக்கால, ஒன்றுமே பேசல, அவள் எப்பயுமே பேசுவேல, இப்போ பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அந்த பையன். He gave her a shove. ஷோவ்னா அப்படின்னு என்ன பண்ணுறது, தள்ளுறான், ஒரு மாதிரி புஷ் பண்ணுறான். பட் she did not move, rather she let herself moved only by him, nothing else. ஸோ அந்த பொண்ணு பெருசாக எதுவுமே மூவ் பண்ணலை, ஆனால் இவன் தள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒன்றுமே பண்ணல, அது வாடகை நிற்கிது. They edged away from her. They would not look at her. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய விட்டு அவங்க எப்போயுமே தனியாக தான் இருக்கிறாங்க, அவங்க அந்த குழந்தைய எப்போயுமே பார்க்க மாட்டாங்க இந்த பசங்க. She felt them go away. அந்த பொண்ணு என்ன பண்ணும், போனால் போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த பொண்ணு கவலைப்படாது. And this was because she would play no games with them in the echoing tunnels of the background city. அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த குழந்தைங்களோட சேர்ந்து மார்கரெட் எப்பவுமே விளையாட மாட்டாலாம். எங்கன்னா எக்கோயிங் டனல்ஸ், ஒரு டனல்ஸ்குள்ளே வந்துட்டு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அது எங்கே இருக்குன்னா அண்டர் கிரவுண்ட். அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சிட்டியில் இருக்கிறாங்க. அங்கே ஒரு எக்கோயிங் டனல்ஸில் எப்பவுமே சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அங்கே போயிட்டு யாரும் விளையாடாது, மார்கரெட் வந்துட்டு விளையாட மாட்டா. If they tagged her and ran, she stood blinking after them and did not follow. இவங்க தொட்டுட்டு ஓடுவாங்கல்ல, தொட்டுட்டு வந்துட்டு ஓடுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு இந்த விளையாடுவோம்ல, ஓடி பிடிச்சி விளையாடுவோம்ல, அப்போ வந்துட்டு இந்த என்ன பண்ணுமா, அந்த பொண்ணை தொட்டுட்டு ஓடிட்டா கூட ஒன்றுமே செய்யாமல் அதே இடத்துல நின்று வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்குமா, அவங்கள போய் ஓடி பிடிக்கணும்னு அந்த பொண்ணு நினைக்காதான். When the class sang songs about happiness and life and games, her lips barely moved. இந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுங்க, நல்லா சந்தோஷமாக பாட்டு பாடுங்கள, சந்தோஷத்தை பற்றி பாட்டு பாடினாலோ, வாழ்க்கையை பற்றி பாட்டு பாடினாலோ, இல்லை விளையாட்டை பற்றி பாட்டு பாடினாலோ, இவ வந்துட்டு சும்மா வாயை மட்டும் அசைச்சிட்டு இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நம்ம இருப்போம்ல, இந்த மாதிரி இந்த பொண்ணு வாயை மட்டும் அசைக்குமா. Only when they sang about the sun and the summer did her lips move as she watched the drenched window. Drenchdனா வந்துட்டு மலையில் ரொம்ப நனைஞ்சிருக்குது. ஸோ இந்த சன்னை பற்றி வந்துட்டு பாடினா மட்டுமே அவர் என்ன பண்ணுறான்னா, வாயை வந்துட்டு நல்லா அசைச்சு பாடுவாராம். எப்படின்னா, ஏதோ வந்துட்டு மலையில் நனைஞ்ச வந்துட்டு விண்டோஸை பார்த்த மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணு பாடுது. அந்த அளவுக்கு வந்துட்டு அது எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. And then of course the biggest crime of all was that she had come here only 5 years ago from the earth. அந்த குழந்தைங்க வந்துட்டு இது பொண்ணை சேர்த்துக்காததுக்கு காரணம் இதுவாக இருந்தாலும், பெரிய அந்த க்ரைமாக எதை நினைக்கிறாங்க அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு எர்த்துலேருந்து இங்கே வந்திருக்குதான் மார்கரெட்டு. அண்ட் ஷீ ரிமெம்பர் த சன் அண்ட் த வே த சன் வாஸ் அண்ட் த ஸ்கை வாஸ் வென் ஷீ வாஸ் 4 in Ohio. ஸோ அந்த குழந்தைக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்குது, சன் எப்படி இருக்கும், சன்னு ஸ்கையில் இருக்கப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அந்த பொண்ணுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவள் 4 வயசாக இருக்கிறப்போ எங்கே இருந்தானா ஓஹியோனா யூஎஸில். ஸோ அங்கே இருந்திருக்கா அப்படிங்கிறப்போ அவளுக்கு சன்னை பற்றி தெரியும். அண்ட் they had been on Venus all their lives. ஆனால் அவங்க எப்படி வீனஸில் தான் வந்துட்டு இந்த குழந்தைங்க பாதி வாழ்க்கையை வாழ்ந்துருக்குதுங்க. And they had been only 2 years old when last the sun came out and had long since forgotten the color and heat of it and the way it really was. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் 2 வயசு இருக்கிறப்ப தான் கடைசியாக சன் வெளியே வந்துச்சான். அதனால் அந்த சன் எப்படி இருக்கும், அதோட கலர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அதோட வெப்பம் எப்படி இருக்குன்றது அந்த குழந்தைங்க யாருக்குமே ஞாபகம் இல்லை. இந்த உண்மை எப்படி இருக்குன்றது யாருக்குமே ஞாபகம் இல்லை, அவங்களாம் மறந்துட்டாங்க அப்படிங்கிறா.
பட் மார்கரெட் ரிமெம்பர், ஏன்னா மார்கரெட்டுக்கு அதோட ஞாபகம் இருக்குது, ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு. இட்ஸ் லைக் அ பென்னி, ஷீ said once, eyes closed. No, it is not, the children cried. ஸோ அவள் என்ன சொல்கிறான்னா, அது வந்துட்டு ஒரு நாணயம் மாதிரி இருக்கும், பெண்ணினா நாணயம், நாணயம் மாதிரி இருக்கும்னு சொல்லுது. உடனே அந்த குழந்தைங்க இல்லை அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லி கற்றுதுங்க. ஆனால் ஏன்னா அந்த குழந்தைங்க அதை பார்த்தது இல்லை, ஆனால் அவள் பார்த்துருக்கா. பட் இவள் சொல்கிறது அந்த பிள்ளைங்க நம்ப மாட்டேதுங்க. இட்ஸ் லைக் அ ஃபயர், ஷீ சேட் இன் த ஸ்டவ். ஸோ அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, ஏதோ அடுப்பில் எரிஞ்சிக்கிட்டு இருக்க நெருப்பு மாதிரி இருக்கும்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு அந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஆர் லையிங், யூ டோன்ட் ரிமெம்பர், cried the children. நீ போய் சொல்கிற, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு அந்த குழந்தைங்க கற்றுதுங்க. But she remembered and stood quietly apart from all of them and watched the patterning windows. இவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. இவ என்ன பண்ணுறா, அமைதியாக வந்துட்டு பேண்டனிங்னா வந்துட்டு கோடு கோடாக போட்டிருக்கோம்ல, அந்த விண்டோஸில் இருந்துட்டு என்ன பண்ணுறா, மலையே பார்த்துட்ருக்கா. And once a month ago she had refused to shower in the school shower rooms, had clutched her hands to her ears and over her head, screaming the water mustn't touch her head. ஸோ அந்த பொண்ணு 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிச்சுன்னா, அவங்க ஸ்கூல் ஷவர் ரூமில் இருக்குல்ல, அதை குளிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சான். அது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, தலையையும் காதையும் வந்துட்டு பொத்திக்கிச்சு அந்த பொண்ணு. கிளச்சுடாக வந்துட்டு மறைச்சிக்கிறது, கெட்டியாக பிடிச்சிக்கிறது, ஏன்னா நான் வந்துட்டு என் தலையில் தண்ணியே படவிட மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு கற்றுச்சான். ஸோ ஆஃப்டர் தட் டிம்லி ஷீ sensed it, she was different and they knew her difference and kept away. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா, அவளுக்கே தெரியுது அவள் வித்தியாசமாக இருக்கிறா, பிஹேவ் பண்ணுறான்ட்டு. அதே மாதிரி மற்ற பிள்ளைங்களுக்கும் தெரியுது. அதனால் இந்த பொண்ணை எப்பயுமே தள்ளியே வச்சுருக்குறாங்க. There was talk that her father and mother were taking her back to earth next year. ஸோ அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க குடும்பத்தில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அடுத்த வருஷம் இந்த பிள்ளை என்ன பண்ணிடுவோம், நம்ம எர்த்துக்கே கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்களாம். It seemed vital to her that they do so, though it would mean the loss of thousands of dollars to her family. ஏன்னா கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும், ஏன்னா அந்த பொண்ணு இங்கே ஒரு மாதிரி இருக்கால்ல, ஸோ கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு இது வந்துட்டு thousands of dollars வந்துட்டு லாஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஏர்த்துலேருந்து வீனஸ்க்கு போகிறதுக்கு எவ்வளோ காசு செலவாகும், அவ்வளோ காசு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை அங்கே கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ஒரு கட்டாயமான விஷயமா இருக்குது. And so the children hated her for all these reason of big and little consequences. இந்த குழந்தைங்க வந்துட்டு சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை. They hated her pale snow face, her waiting silence, her thinness and her possible future. ஸோ அந்த குழந்தைக்கு வந்துட்டு இந்த மாதிரி முகம் வெளிரி போயிருக்குல்ல, அதுவும் அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்கல. இவ எப்பயுமே அமைதியாக இருக்கிறா, எதையோ இழந்த மாதிரி அமைதியாக இருக்கால, அதுவும் அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கல. அவள் ரொம்ப ஒல்லியாக இருக்கா, அதுவும் அவங்களுக்கு பிடிக்கல. அதே மாதிரி அவள் பூமிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அதுவுமே அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்கல. கெட் அவே, த பாய் கேவ் ஹர் அனதர் புஷ். வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? ஸோ அந்த தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறான் அந்த பையன். மறுபடியும் என்னத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறான். Then for the first time she turned and looked at him, and what she was waiting for was in her eyes. ஸோ அவள் என்ன பண்ணுறா, தடவையாக திரும்பி அவனை பார்க்குறா. அவள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கா அப்படிங்கிறது அவர் கண்ணில் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அவள் எதிர்பார்த்துட்ருக்கா. Well, don't wait around here, cried the boy savagely. You won't see nothing. நீ எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க, ஏன்னா நீ தான் எதையுமே பார்க்க போகிறது இல்லையே அப்படின்னு அந்த பையன் வந்துட்டு கொடூரமாக கத்துறான். Her lips moved. அவள் வாய் வந்துட்டு அப்போ மூவ் ஆகுது. Nothing, he cried. It was all a joke, wasn't it? He turned to the other children. ஸோ நீ எதையுமே பார்க்க முடியாது, பார்க்கவே போகிறதில்ல, நீ சொன்னதெல்லாம் வந்துட்டு பொய் தானே, காமெடி தானே அப்படின்னு சொல்கிறா. அந்த பையன் வந்துட்டு மற்ற குழந்தைங்கிட்டலாம் திரும்பி என்ன சொல்கிறான்னா, நத்திங் ஹேப்பன் டுடே இஸ் இட்? அதவங்க என்ன சொல்கிறான், இன்றைக்கி எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. They all blinked at him and then understanding laughed and shook their heads. ஸோ இந்த குழந்தைங்க வந்துட்டு இன்றைக்கி எதுவுமே நடக்க போகிறதில்ல தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான் மற்ற குழந்தைங்கிட்ட. மற்ற குழந்தைங்க என்ன பண்ணும், நல்லா கண்ணை அசைச்சு என்ன பண்ணுதுங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லுதுங்க. எதுக்காகனா இதுங்கெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுதுங்க, இன்றைக்கி ஒன்றுமே வர போகிறதில்ல, ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. மார்க்ரெட்டை சன்னை பார்க்க விடாமல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நத்திங் எதுவுமே வர போகிறதில்ல அப்படின்றாங்க அந்த குழந்தைங்களும்.
ஓ பட் மார்க்ரெட் விஸ்பர்ட் ஹர் ஐ ஹெல்ப்லெஸ். ஆனால் அப்படின்னு சொல்லி மார்க்ரெட் என்னமோ சொல்கிறா. விஸ்பர்னா முணுமுணுத்தல். அவள் கண்ணெல்லாம் வந்துட்டு ஹெல்ப்லெஸ் அப்படின்னா எந்த உதவியும் இல்லாத மாதிரி. பட் திஸ் இஸ் த டே த சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட் தே சே தே நோன் தேர் சன். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி தான் வந்துட்டு சயின்டிஸ்ட் வந்துட்டு ப்ரெடிக்ட்னா கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு இதை சொல்லுது. ஆல் அ ஜோக் said the boy and seized her roughly. அவங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு காமெடிக்கு தான், அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீஸ்னா அவளை இறுக்கமாக பிடிக்கிறது. அந்த பொண்ணை இறுக்கமாக பிடிக்கிறான். ஹே எவ்ரி ஒன் லெட்ஸ் புட் ஹர் இன் அ க்ளோசட் பிஃபோர் த டீச்சர் கம்ஸ். ஸோ எல்லோரும் வாங்க நம்ம போயிட்டு இவளை க்ளோசட்டில் அடைச்சி வைப்போம் டீச்சர் வர்றதுக்கு முன்னாடின்னு சொல்லி சொல்கிறாங்க. நோ சேட் மார்க்ரெட் ஃபாலிங் பேக். ஸோ அவன் என்ன சொல்கிறா, நான் என்னை பிடிக்க விட மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. Then searched about her, caught her up and bore her, protesting and then pleading and then crying back into tunnel, a room, a closet, where they slammed and locked the door. இல்லை சர்ஜ் அப்படின்னா வந்துட்டு கூட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சிட்டு எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல அடைக்கிறதுக்காக. ஸோ இவ வேணான்னு சொல்கிறா. அப்புறம் கெஞ்சிரா, அப்புறம் அழுகிறா. ஸோ அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க, டனல், அந்த பசங்களை சேர்ந்து டனல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு டனல் இருக்குது, அது ஒரு ரூமில் இருக்குது. அங்கே ஒரு க்ளோசெட் இருக்குது. க்ளோசெட்னால் வந்துட்டு எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வைக்கிற பீரோ தான் மோஸ்ட்லி க்ளோசெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு அடைச்சி வச்சுட்டு கதவை சாத்திடுறானுங்க. They stood looking at the door and saw it tremble from her beating and throwing herself against it. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணு அங்கே உள்ளே இருந்துட்டு வந்துட்டு அது கத்துது, அதை அந்த நல்லா டக்குன்னு தட்டுது, இதெல்லாம் பண்ணுது. அதெல்லாம் வெளியே நின்று அந்த பசங்க பார்த்துட்ருக்காங்க. They heard her muffled cries. muffled அப்படின்னா ரொம்ப சவுண்டாக இல்லாமல் முணுன்னு அழுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணு அழுகிறது அவங்களுக்கெல்லாம் கேட்குது. Then smiling they turned and went out and back down the tunnel just as the teacher arrived. ஸோ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, அந்த பழைய இடத்துல அந்த டனலுக்கே போயிடுறாங்க. அப்போ தான் டீச்சர் வராங்க. ரெடி சில்ட்ரன் ஷீ கிளான்ஸ்ட் அட் ஹர் வாட்ச். ஸோ வாட்சை பார்த்துக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, போகலாமா அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. எஸ் செட் எவ்ரி ஒன். போகலாம் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆர் வி ஆல் ஹியர், நம்ம எல்லாருமே இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குழந்தைங்க என்ன கற்றுதுங்கன்னா, எஸ் அப்படின்னு சொல்லி கற்றுதுங்க. The rain slacked still more. They crowded to the huge door. இப்போ மழை இன்னும் குறைஞ்சிருது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் கும்பலாக போயிட்டு டோர் கிட்டக்க நிற்கிறாங்க, பெரிய ஒரு டோர் கிட்டக்க. The rain stopped. அப்போ என்ன ஆகுது, மழை நின்று போயிடுது. It was as if the midst of a film concerning an avalanche, a tornado, a hurricane, a volcanic eruption, something had first gone wrong with the sound apparatus, thus muffling and finally cutting off all noise, all the blast and the repercussions and thunders, and then stopped and then second ripped the film from the projector and inserted in its place a beautiful tropical slide which did not move or had a tremor. ஸோ இது எப்படி தெரியுதுன்னா, நீங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, திடீர்னு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா வந்துட்டு எல்லா இடமும் வந்துட்டு பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, ஒன்றுமே இல்லாமல் ஃப்ரீஸ் ஆகி போகும்ல. அந்த மாதிரி ஒரு படத்தில் அவலாஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது பனிப்பாறை அப்படிங்கிற மாதிரி. டோர்னாடோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுழல் காற்று. ஹரிக்கேன் அப்படின்னா என்னென்னா சூறாவளி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வல்கானிக் எரப்ஷன், அந்த தீ, அந்த இது இருக்குல்ல, வல்கனோ, எரிமலை குழம்பு. ஸோ அதில் வந்துட்டு ஏதோ நடக்கிற மாதிரிலாம் இருக்குது. அது என்னமோ ஃபஸ்ட்டு தப்பாக போன மாதிரி இந்த சவுண்ட் அப்பாரட்டஸ்லாம் வந்துட்டு கேட்குற மாதிரி இதெல்லாம் நிற்குது. அதாவது எல்லாமே வந்துட்டு ஃப்ரீஸாகி நிற்கிற மாதிரி இருக்குது. தஸ் மஃப்லிங் அண்ட் ஃபைனலி கட்டிங் ஆஃப் ஆல் த நாய்ஸஸ். ஸோ எல்லாம் ஆகுது, இது இவ்வளோ நடந்துகிட்ருக்கு. திடீர்னு அதெல்லாம் நின்று எல்லா சவுண்டும் வந்துட்டு இந்த வெடிக்கிற சவுண்டு. ரெப்பர்க்யூஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பின்விளைவுகள், தண்டர், இதெல்லாம் வந்துட்டு திடீர்னு அந்த நாய்ஸ்லாம் கம்மியாகி இன்னொரு ஃபிலிம் போகிறப்ப என்ன ஆகும்னா, ஒரு அழகான ஒரு ட்ராபிக்கல் பிளேஸ், அதாவது அமைதியான பிளேஸ் வந்துட்டு அசையாமல் அப்படியே அழகாக இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் நமக்கு படத்துலலாம் காட்டுவாங்கல்ல. இந்த ட்ரெமர்னால் எர்த்குவேக். ஸோ எதுவுமே வந்துட்டு பிக்சர் பர்ஃபெக்டாக ஒரு பிளேஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபிலிமில் நடந்த மாதிரி அங்கே நடக்குது.
the world ground to a standstill. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வேர்ல்டே வந்துட்டு அப்படி நிலைச்சு நிற்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒன்றுமே மழை இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ ஒரு அதிசயமாக தெரியுதுன்னு பாருங்கள். The silence was so immense and unbelievable that you felt your ears had been stuffed or you had lost hearing altogether. ஸோ அங்கேருந்த அந்த சைலன்ஸ் வந்துட்டு அந்த அமைதி எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ஒரு டீப்பாக இருக்குது. யாருனாலையும் நம்ப முடியல. ஏன் நம்ம வந்துட்டு காது கேட்காம போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்துட்டு காதை வச்சு அடைச்ச மாதிரி தெரியும். ஏன்னா நமக்கே காது கேட்குற திறமை இழந்துட்டோமாங்கிற அளவுக்கு ஒரு டவுட் வர அளவுக்கு அவங்க சைலன்ஸ் இருக்குன்றாங்க. The children put their hand to their ears. அப்போ என்ன பண்ணுறாங்க, காதை தொட்டு பார்க்குதுங்க அந்த குழந்தைங்க. They stood about, the door slide back and the smell of silent waiting world came into them. ஸோ அந்த டோரை திறந்தோடனேயும் அந்த அமைதியான சூழ்நிலை அவங்களுக்கு வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த உலகத்துக்கு அவங்க போகிறாங்க. ஏன்னா சன்னு வந்துருச்சு. த சன் கேம் அவுட். 7 வருஷத்துக்கு ஒரு தடவை சன்னு வரும்ல, அந்த 7 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற மாதிரி இன்றைக்கி என்ன வருதுன்னா சன்னு வருது. It was the color of flaming bronze and it was very large. ஸோ அது வந்துட்டு ஒரு பிரான்ஸ் இருக்குல்ல, பிரான்ஸ்னால் தாமிரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நல்லா பளபளன்னு இருக்குது. ஃப்ளேமிங்னால் நல்லா தீப்பிடிச்சி எறிகிற மாதிரி இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. And the sky around it was a blazing blue tile color. ஸோ இப்போ தான் அந்த குழந்தைங்க வானம் எப்படி இருக்குன்றதே தெரியுது. ஏன்னா சூரியன் வந்தால் தானே மேகங்கள் ப்ளூ கலரில் இருக்குன்னு தெரியும். ஸோ அதுவே இந்த குழந்தைங்க இப்போ தான் பார்க்குதுங்க. And the jungle burned with the sunlight as the children released from their spell rushed out yelling into the springtime. ஸோ அந்த ஜங்கிள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுது, அப்போ தான் வந்துட்டு அந்த காடு பூரா வந்துட்டு சன்லைட் பரவி இருக்குது. அந்த குழந்தைங்க ஏதோ ஸ்பெல்லுனா ஏதோ மந்திரம் போட்டு வச்ச திடீர்னு ரிலீஸ் ஆன மாதிரி கத்திக்கிட்டு, எல்லிங்னா கத்திக்கிட்டே வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் டைமுக்கு போகுதுங்க. அதாவது அந்த நேச்சரோட அந்த குழந்தைங்க வந்துட்டு மிங்கிள் ஆகிறதுக்கு போகுதுங்க. Now don't go too far, call the teacher after them. You have only 2 hours, you know. You wouldn't want to get caught out. ஸோ நீங்கள் ரொம்ப தூரம் போயிடாதீங்க, டீச்சர் கத்துறாங்க. 2 மணி நேரம் தான் இருக்குது. நீங்கள் இப்படி போயிட்டீங்க அப்படின்னா என்னால் உங்களை பிடிக்க முடியாது. அதாவது தூரமாக பிடிக்க முடியாத தூரத்துக்கு போயிடாதீங்க அப்படிங்கிறாங்க. But they were running and turning their faces up to the sky and feeling the sun on their cheeks like a warm iron. ஸோ என்ன பண்ணுறது, குழந்தைங்க சந்தோஷமாக ஓடிட்டே இருக்குதுங்க. அதுக்கு மூஞ்சி இப்படி மேலே தூக்குறப்போ அந்த சன்னோட வெளிச்சம் பட்டு அந்த ஸ்கின்னில் வந்துட்டு அந்த ஹீட்டெல்லாம் படும்ல, இந்த சீக்ஸில் அந்த மாதிரி படுது. they were taking off their jackets and letting the sun burn their arms. அதில் மழை பெஞ்சிருக்குன்னு ஜாக்கெட்லாம் போட்டுருக்கோம்ல, எல்லாத்தையும் கழட்டிட்டு உடம்புல சூரிய வெளிச்சம் படணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க ஜாக்கெட்ஸ்லாம் கழட்டுறாங்க. ஓ இட்ஸ் பெட்டர் தேன் த சன் லேம்ப் isn't it? ஸோ இது வந்துட்டு சன் லேம்போட பெட்டராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதுங்களுக்குள்ளேயே. மச் பெட்டர், அதை விட ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. They stopped running and stood in the great jungle that covered Venus. ஸோ என்ன பண்ணுறாங்க, திடீர்னு நின்றுறாங்க. அங்கே என்னென்னா ஒரு பெரிய ஜங்கிள் இருக்குது. அதை ஃபுல்லாக வந்துட்டு எது கவர் பண்ணியிருக்குன்னா வீனஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. That grew and never stopped growing tumultuously அப்படின்னா என்ன அர்த்தம்னா tumultuously அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஒரு பெரிய சவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது மேக்கிங் அண்ட் அப்ரோர் ஆர் லவுட் கன்ஃபியூஸ்டு நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புரியாத அளவுக்கு ஒரு ஒலி எழுப்புற மாதிரி, அதுதான் tumultuously. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த ஃபாரஸ்ட் எப்படின்னா எப்பவுமே வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. ஈவன் யூ வாட்ச்ட் இட் வாஸ் அ நெஸ்ட் ஆஃப் ஆக்டோபை. அதை பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா ஏதோ ஆக்டோபஸோட நெஸ்ட் மாதிரி தெரியுதான். கிளஸ்டரிங் அப் கிரேட் ஆர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளஷ் லைக் வீவரிங் ஃப்ளாரிங் இன் த பிரீஃப் ஸ்ப்ரிங். ஸோ அது ஃபுல்லாக என்ன ஆக்டோபஸோட நெஸ்ட் மாதிரி தெரியுது. அதோட ஆர்ம்ஸை விரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃப்ளஷில் என்னென்ன தெரியுதுன்னா, அந்த ஃப்ளஷ்லாம் எப்படி தெரியுது அப்படின்னா, வீடுனா அந்த களை இருக்கும், வேவரிங்னா வந்துட்டு அசைகிறது, ஃப்ளாரு இதெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரிங் டைமில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குதான். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபாரஸ்ட் வந்துட்டு இது வரைக்கும் மழையாக பெஞ்சிட்டு இருந்த ஃபாரஸ்ட் இப்படி தெரியுது. இட் வாஸ் த கலர் ஆஃப் ரப்பர் அண்ட் ஆஷ். த ஜங்கிள் ஃப்ரம் த மெனி இயர்ஸ் வித்தவுட் சன்லைட் வாஸ் த கலர் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் த ஒயிட் சீசஸ் அண்டு இங்க்.
and it was the color of the moon. ஸோ இவ்வளோ நாளாக வந்துட்டு அந்த பாறைகள்லாம் எப்படி தெரியுதுன்னா கலர் அந்த காடெல்லாம் எப்படி தெரியுதுன்னா ரப்பராகவும் ஆஷ் கலர்லேயும் தெரியுது அந்த ஜங்கிள்லாம். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு சன்லைட் வந்ததே இல்லை, அதனால அதோட ஸ்டோன்ஸ்லாம் எப்படின்னா என்னமோ ஒயிட் சீஸ் மாதிரி இருக்குமா, சீஸ் மாதிரி இங்க் மாதிரி இருக்குமா. ஏன்னா மூனோட கலர் அப்படி தானே, மூனோட கலர் ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ அந்த மாதிரி தான் தெரியும். ஸோ இவ்வளோ நாள் அப்படி தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ தான் அந்த காடுக்கே என்ன கலர் இருக்கும் அப்படிங்கிறத குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறாங்க. The children lay out laughing on the jungle mattresses. ஸோ அந்த புல் தரையில் என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தைங்க படுத்துக்கிறாங்க. And heard it shy and squeak under the resilient and alive. ரெசிலியன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஸ்டஃப்பாக இருக்கிறது. ஸோ அந்த மேட்ரஸ்னால் ஜங்கிள் மேட்ரஸ் புல்வெளி வந்துட்டு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்குது, அலைவாக இருக்குது அப்படிங்கிறத அந்த குழந்தைங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்வீக் அண்டர் தம், ஸ்குவீக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது அது கத்துற மாதிரி சவுண்டு கேட்குதான், அதாவது இப்போ தான் அது உயிரோடு வந்திருக்கிற மாதிரி அந்த புல் தரைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. They ran among the trees, they slipped and fell, they pushed each other. ஸோ ட்ரீக்குள்ளே ஓடுறாங்க, கீழே விழுகிறாங்க, எந்திரிக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்கள தள்ளுறாங்க. They played hide and seek and tag, அதாவது தொட்டு விளையாடுறது, hide and seek எல்லாம் விளையாடுறாங்க. But most of all they squinted. இதில் squinted அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு கண்ணை வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ சன்னு பட்டுச்சுன்னா நம்ம கண்ணை வந்துட்டு அப்படி நேராக பார்க்க மாட்டோம், அப்படியே சுருக்கி பார்ப்போம்ல, அந்த மாதிரி சுருக்கி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த குழந்தைங்க அந்த சன்னை பார்த்துட்ருக்கு. ஸ்குவிண்டர் அட் த சன் அன்டில் டியர்ஸ் ரேன் டவுன் தேர் ஐஸ். அதாவது அந்த சூரிய ஒளி பட்டு கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டு கீழே ஒளிகிற வரைக்கும் அந்த சன்னை பார்க்குறாங்களாம் குழந்தைங்க. They put their hands up to the yellowness and the amazing blueness and they breathed of the fresh air and listened to the silence which suspended them in a blessed sea of no sound and no motion. ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போது அந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த வானம், அந்த எல்லோ கலரில் இருக்க அந்த சன்னோட எஃபெக்ட் எல்லாமே அதுங்க என்ஜாய் பண்ணுதுங்க. இப்போ நல்ல ஒரு காற்றை அவங்க சுவாசிக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா அந்த இடமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே ஒரு 7 வருஷமாக மழை பெஞ்சிட்டே இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. சஸ்பெண்டட் தம் இன் அ ப்ளூ சி, அதாவது பிளஸ்டு சி. இது வரைக்கும் வந்துட்டு அவங்க இருந்த அந்த சுச்சுவேஷன்லேருந்து இந்த பிள்ளைங்க இப்போ வெளியில் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சவுண்டு இல்லாமல், எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடமே பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. They looked at everything and savored everything. Savored அப்படின்னா டேஸ்ட், அதாவது டேஸ்ட் பண்ணுறது கிடையாது, லிட்ரலாக அதை என்ஜாய் பண்ணுறாங்க அந்த குழந்தைங்க. Then wildly like animals escaped from their caves, they ran in shouting circle. ஏதோ வந்துட்டு குகையிலிருந்து அனிமல்ஸ் வந்துட்டு தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, சுற்றி ஓடி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. They ran for an hour and did not stop running. சுற்றி ஆடிட்டே இருக்கிறாங்க அந்த பசங்க, ஓடுறதே நிறுத்தலை. And then in the midst of their running one of the girls wailed. இல்லை wailed அப்படின்னா புலம்புறது. இவங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்ன சொல்லுது அப்படின்னா எவ்ரி ஒன் ஸ்டாப்டு. இந்த சொல்கிறத கேட்டுட்டு அந்த பசங்களை என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணு என்னமோ சொல்லுது, அது எல்லோரும் கேட்டுட்டு ஸ்டாப் ஆகிடுறாங்க. The girl standing in the open held out the other hand. ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, oh look she said trembling. ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதுன்னா ஒரு மாதிரி நடுக்கிக்கிட்டே சொல்லுது. They came slowly to look at her opened palms. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவள் கைக்குள்ள என்னமோ இருக்குது. அந்த குழந்தைங்க வேகமாக வந்துட்டு அந்த கைக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. In the center of it, cupped and huge with a single raindrop. ஸோ என்ன ஆகுதுன்னா அவள் கையில் வந்துட்டு ஒரு சின்ன மழைத்துளி வந்து விழுந்திருக்கு. She began to cry, looked at it, they glanced quietly at the sun. ஸோ அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருச்சா, ஏன்னா சன் போக போகுது, ஸோ அழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாம் பண்ணுறாங்க என்னென்னா மெதுவாக வந்துட்டு அவங்க சூரியனை பார்க்குறாங்க. ஓ ஸோ போக போகுது, அதனால் அந்த குழந்தைங்க ஓஹோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சோகமாக சொல்லுதுங்க. A few drops fell on their noses and their cheeks and their mouths. ஸோ சில துளிகள் என்ன பண்ணுது, அந்த குழந்தைங்களோட மூக்கிலையும் கன்னத்துலையும் வாயிலையும் விழுகுது. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. The sun faded behind a stir of mist.
ஸோ சன்னை வந்துட்டு இப்போ யார் மறைக்கிறா அப்படின்னா ஒரு புகை மண்டலம், மிஸ்ட்னா வந்துட்டு பனியை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த சன்னை மறைச்சிருது. A wind blew cold around them. அப்போ குளிர்ந்த காற்று அவங்களுக்குள்ள அடிக்குது. They turned and started to walk back towards a underground house. ஸோ என்ன பண்ணுறாங்க, திருப்பி அவங்க அண்டர் கிரவுண்ட் ஹவுஸில் வாழ்ந்தாங்கல்ல அங்கேயே போகிறாங்க. Their hands at their sides, their smiles vanishing away. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த அவங்களோட கையை வந்துட்டு நீட்டிக்கிட்டே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நடந்து போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட சிரிப்பெல்லாம் மறைஞ்சு போகுது. A boom of thunder startled them unlike leaves before a new hurricane. ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போது பூம் அப்படின்னா என்னென்னா டக்குன்னு ஒரு இடி இடிக்குது. ஸ்டார்டில்டு அப்படின்னா என்னென்னா ஆரம்பிக்குது. ஒரு இடி வந்து மழை ஒரு பெரிய ஒரு புயல் வர்றதுக்கு அறிகுறியாக வந்துட்டு அங்கே ஒரு இடி இடிக்குது. They tumbled upon each other and ran. திடீர்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. Lightning struck 10 miles away, 5 miles away, mile, half mile. அப்போ இடி விழுக ஆரம்பிக்குது. 10 மைலுக்கு தூரமாக ஒரு இடி விழுகுது, 5 மைலுக்கு தூரமாக ஒரு இடி விழுகுது, 1 மைலில் ஒரு இடி விழுகுது, அரை மைலில் ஒரு இடி விழுகுது. ஏன்னா மழை பெய்ய போகுது. Sky darkened into midnight in a flash. அந்த அழகாக இருந்த அந்த ப்ளூ கலரில் இருந்த அந்த வானம் திடீர்னு என்ன ஆகுது, கருப்பாயிருது. ஏதோ நடு இரவு மாதிரி கருப்பாயிருது ஒரு நிமிஷத்தில். They stood in the doorway of the underground for a moment until it was raining hard. ஸோ அந்த மழை வந்துட்டு நல்லா பெய்கிற வரைக்கும் அந்த டோர்வே இருக்குல்ல, அந்த வாசல்கிட்டேயே நிற்கிறாங்க அந்த குழந்தைங்க, அண்டர் கிரவுண்ட் வாசல்கிட்டையும். Then they closed the door and heard the gigantic sound of a rain falling in tons and avalanches everywhere and forever. அதுக்கப்புறம் அவங்க இந்த டோரை மூடிடுறாங்க. பெருசாக நல்ல பெரிய சவுண்டை, ஜைஜாண்டிக்னா பெருசாக, ஜைஜாண்டிக் சவுண்ட்னா ரொம்ப ஒலி எழுப்புகிற ஒரு சவுண்டில் வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிக்குது. எங்கன்னா அவங்களோட பனி பிரதேசத்தில், மலைகளில், எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. Will it be 7 more years? Yes, 7. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இனிமேல் நம்ம இன்னும் 7 வருஷம் கழிச்சு தான் இதை நம்ம பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் 7 வருஷம்தான் அப்படிங்கிறாங்க. Then one of them gave a little cry. அப்போது ஒரு பொண்ணு என்ன பண்ணுது, திடீர்னு கத்துது. என்ன சொல்லி கத்துறா அப்படின்னா மார்க்ரெட் அப்படிங்கிறா. ஸோ மார்க்ரெட்டை பற்றி இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. க்ளோசெட்டில் அடைச்சிட்டு போயிட்டாங்க, போய் நல்லா சன்னெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. இப்போ தான் வந்துட்டு மார்க்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட்? ஷீ ஸ்டில் இன் த க்ளோசெட் வேர் வி லாக்ட் ஹர். மார்க்ரெட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவள் நம்ம எங்கே அடைச்சி வச்சோமோ அங்கே தான் இருக்கிறா, மார்க்ரெட் அங்கே தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க. They stood as if someone had driven them like so many stakes into the floor. இதில் ஸ்டேக்ஸ் அப்படின்னா வந்துட்டு கூர்மையான வந்துட்டு மரம் வந்துட்டு இருக்குல்ல, கூர்மையான மரம் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு ஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எப்படி நிற்கிறாங்க அப்படின்னா ஏதோ நிறைய ஸ்டேக்ஸ் வந்துட்டு ஃப்ளோரில் பட்ட மாதிரி அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்களாம். They looked at each other and looked away. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேர் எல்லாத்துக்குள்ளேயும் ஒருத்தவங்க மாற்றி பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாப்பா எங்கே இருக்கிறான்னு பார்க்குறாங்க. They glanced out at the world and that was raining now and raining steadily. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த உலகத்தை பார்க்குறாங்க. அந்த உலகத்தில் எப்போயுமே என்ன பண்ண போகுது, இப்போ மழை மட்டும்தான் பெய்ய போகுது. They could not meet each other glances. ஒவ்வொருத்தவங்க பார்த்துக்கவே முடியலை. Their faces were solemn and pale. இதில் solemn அப்படின்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, ரொம்ப வெளிரி போயிடுச்சு. They looked at their hands and their feet, their faces down. ஸோ அவங்க உடம்புலாம் என்ன ஆகுது, வெளியிடுது. அதாவது மார்க்ரெட்டுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கும் ஆகுது. மார்க்ரெட் அப்போ தான் இப்போ சொல்கிறாங்க, மார்க்ரெட்னு கேட்குறாங்க. One of the girls said, well, no one moved. ஸோ என்ன பண்ணுறாங்க, அப்போ அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குது. அதாவது அப்போ மார்க்ரெட் சொன்னது உண்மைதானா அப்படின்னு பேச வராங்க. Go on, whispered the girl. போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. They walked slowly down to the hall in the sound of cold rain. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த மழை பெய்கிற இடத்துக்கு அந்த கோல்ட் ரெயின் பெய்யுதுல, அந்த இடத்துல ஒரு ஹாலில் அடைச்சி வச்சுருக்காங்க. இல்லை அங்கே அந்த பாப்பா பார்க்கறதுக்காக போகிறாங்க. They turned through the doorway to the room in the sound of storm and thunder. ஸோ அந்த டோர்வேக்குள்ளே போகிறாங்க. எங்கன்னா அங்கே அந்த ரூம் ஃபுல்லாக வந்துட்டு இடியும் மழையும் இருக்குல்ல, அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. லைட்னிங் ஆன் தேர் ஃபேஸ் ப்ளூ அண்டு டெரிபிள்.
ஸோ என்ன ஆகுதுன்னா அவங்க அடைச்சி வச்சுருக்காங்களே ஒரு டனலுக்குள்ளே, அங்கே போகிறாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி இருட்டாகவும் இருக்குது, ஒரு ப்ளூ கலர்லேயும் இருக்குது. They walked over the closet door slowly and stood by it. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த க்ளோசெட் இருக்கிற டோர்கிட்ட போகிறாங்க, அங்கே போய் நிற்கிறாங்க. Behind the closet door was only silent. அந்த டோருக்கு வெளியில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. They unlocked the door even more slowly and let Margaret out. ஸோ என்ன பண்ணுறாங்க, கதவை திறந்து அந்த குழந்தைய, இப்போ வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ரொம்ப மெதுவாக நடந்து போகிறாங்கல்ல, அதே மாதிரி இப்போ அதோட மெதுவாக கதவை திறக்கிறாங்க, மார்கரெட்டை வெளியில் விடுறாங்க. இதோட இந்த லெசன் முடியுது. ஆத்தர் இன்ஃபர்மேஷன். ராய் டக்ளஸ் பிராட்பரி, August 22, 1920 to June 5, 2012 was an American author and screenwriter. ஸோ இவரோட ஃபுல் பேர் என்னென்னா ராய் டக்ளஸ் பிராட்பரி, தான் ஃபுல் நேம். அவர் எப்போ பிறந்திருந்தா 1920 ஆகஸ்ட் 22 பிறந்திருக்கிறாரு. இறந்தது வந்துட்டு 2012. அப்போ ரீசெண்ட் போய்ட் தான் அவர். June 5 கண்டெம்பரரி போய்ட்டாக இருந்திருக்கிறார். நம்ம வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்துருக்கிறார்ல, அவங்க தான் கண்டெம்பரரி போய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயே வந்துட்டு அவர் நிறைய பாப்புலர் போய்ட்டுக்குள்ளே அவர் வாழ்ந்துருக்கிறாரு. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா அமெரிக்கன் ஆத்தர் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர். அப்படின்னா கதை எழுதுவார், படங்களுக்கு கதை எழுதுவார். He worked in a variety of genres including fantasy, science fiction, horror and fiction. ஸோ அவர் நிறைய இந்த மாதிரி ஜான்ராஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஃபேண்டசினா மர்மங்கள், புதிர்கள், அந்த மாதிரி நிறைஞ்சது தான் ஃபேண்டசி. இப்போ ஹாரி பாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஃபேண்டசி. சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்த்துருக்கலாம். இப்போது நம்ம இதில் வந்துட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன்னா ரொம்ப பெருசாக சயின்ஸ் ஃபிக்ஷன்னு நம்ம மூவியில் எதுவுமே சொல்லிட முடியாது. பட் இன்டர்நெட்டை நாளைன்னு சொன்னால் அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டச்சிங்கான ஒரு கான்செப்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஹாரர்னால் பேய் படம், ஃபிக்ஷன்னா நம்ம நார்மலாக எழுதுகிற அந்த நாவல், இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. widely regarded as the most important figure in the development of science fiction as a literary genre. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதை பற்றி எழுதியிருக்காருன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் அவர் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரு. ரே பிராட்பரிஸ் ஒர்க் எவோக் த தீம் ஆஃப் ரேசிசம், சென்சார்ஷிப், டெக்னாலஜி, நியூக்ளியர் வார், ஹியூமனிஸ்டிக் வேல்யூஸ் அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இமேஜினேஷன். ஸோ இதில் இவரோட ஒர்க்கு வந்துட்டு எவோக்னா வந்துட்டு தூண்டுதல். எதுக்குன்னா ரேசிசம் அப்படின்னா நான் இப்போ சொன்ன மாதிரி கலரை வச்சோ இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வச்சோ நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்கிறது. ரேசிசம்னா மெயின்லி கலர் தான். ஸோ அந்த மாதிரி கலரை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு இவர் வந்துட்டு இந்த மாதிரி தீம்ஸாக எழுதுறாரு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. சென்சார்ஷிப்னா அதாவது எதை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சென்சார்னால் இது காட்டக்கூடாது, இந்த வயசுக்காரங்களுக்கு இது காட்டக்கூடாது அப்படிங்கிறத சென்சார். அந்த மாதிரி சென்சார்ஷிப்பில் அவர் வேலை பார்த்துக்காரு. டெக்னாலஜி, யூஷுவல் சயின்ஸ் ஃபிக்ஷனாலே டெக்னாலஜி தான். நியூக்ளியர் வார்னால் அந்த மாதிரி அணு ஆயுத போர் இருக்குல்ல அது. ஹியூமனிஸ்டிக் வேல்யூ அதாவது மனித நேயத்துக்குரிய அந்த சில மதிப்புகள் இருக்குல்ல அதை பற்றியும். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இமேஜினேஷன், கற்பனை இருக்குல்ல, இமேஜினேஷன்னா கற்பனை. ஸோ கற்பனைக்கு எவ்வளோ வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இவரோட ஒர்க்கு நமக்கு எடுத்துக்காட்டும். ரே பிராட்பரி இஸ் வெல் நோன் ஃபார் ஹிஸ் இன்க்ரெடிபிளி டிஸ்கிரிப்டிவ் ஸ்டைல். ஸோ இவர் எதுக்கு பேர் போனவர் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவாக எழுதிப்பார். இப்போ நம்ம இந்த கதையை படித்தோம்னாலே அந்த குழந்தைங்க என்ன மூவ்மெண்ட் பண்ணுது அப்படிங்கிறத கூட நம்ம டிஸ்கிரிப்டிவாக எழுதிருக்கிறார்ல. ஸோ இதுக்கு இவர் பேர் போயிருக்காரு, அதாவது ஃபேமஸ்ஸு. ஹி எம்ப்ளாய்ஸ் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜஸ், மோஸ்ட்லி சிமிலிஸ், மெட்டஃபர்ஸ் அண்ட் பர்சானிஃபிகேஷன். ஸோ அவரோட ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ்னால் சிமிலிஸ், நம்ம போமில் பார்ப்போம்ல, சிமிலிஸு, மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவர் எழுதுறாரு. Throughout the novel and enriches his history with symbolism. சிம்பலிசம்னா இதை ஏதாவது ஒன்று அதை குறிப்பிட்டு சொல்கிறது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, மார்கரெட்டுக்கு வந்துட்டு கண்ணோட ப்ளூ கலர் ஐஸ்லாம் போயிருந்துச்சு, ஒயிட் லிப்ஸோட அந்த ரெட்னஸ்லாம் போயிருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பொண்ணு வெளியிட்டு போயிருக்கு, அது எதையோ மிஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ சிம்பலிசம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான கதைகளில் அவர் நிறைய எழுதியிருக்கிறாரு, அவர் நாவலில் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் April 16, 2007, Bradbury received a special citation from the Pulitzer Prize jury for his distinguished, prolific and deeply influential career as an unmatched author of science fiction and fantasy. ஸோ இவருக்கு என்ன ஒரு புலிட்சர் ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்னா, இந்த ஃபேண்டசி எழுதுகிறார்ல, டிஸ்டிங்யூஸ்னால் ஒரு புதுமையான வித்தியாசமான இன்ஃப்ளூயன்ஷியல் கெரியர் அவருக்கு இருக்குது. என்னென்னா இவரோட சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் அது. சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த மாதிரி ஃபேண்டசி நாவல்ஸ்லாம் எழுதுறது வந்துட்டு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்குது. இன்ஃப்ளூயன்ஷியல் கெரியர்னால் நிறைய பேரை வந்துட்டு அது பாதிப்பை உண்டாக்கும்.
ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்துட்டு அவருக்கு புலிட்சர் ப்ரைஸ் வந்துட்டு கிடச்சிருக்குது. Bradbury also wrote and consulted on screenplays and television script. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர் தான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்க்ரீன் பிளேஸு, டெலிவிஷனுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் நிறைய எழுதி கொடுத்துருக்காரு. என்னென்ன எழுதிருக்காருன்னா, இன்க்ளூடிங் மாபி டிக். இஃப் ஐம் நாட் ராங், மாபி டிக்னா வந்துட்டு ஒரு திமிங்கலத்தை பற்றின கதை நினைக்கிறேன். அந்த திமிங்கலமாக சம்திங் ஏதோ சி அனிமலை பற்றின கதை. ஸோ அதான் அவர் எழுதியிருக்கிறாரு. அண்ட் இட் கேம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவர் ஸ்க்ரீன் ரைட் பண்ணியிருக்கிறாரு. Many of his works were adapted from comic books, television and film formats. So adapted to. ஸோ இவரோட ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு யார் அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, காமிக்ஸ் எழுதுவாங்கல்ல, காமிக்ஸ் படிப்பாங்கள்ல குழந்தைங்க, அந்த காமிக்ஸ் புக்குக்கும் இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு டெலிவிஷனில் யூஸ் பண்ணுறாங்க, சீரீஸாக எடுக்கிறதா இருக்கட்டும், மூவிஸாக எடுக்கிறதா இருக்கட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் ஃபிலிமில் கூட இவரோட ஒர்க்ஸை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி நிறைய இது எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிஸ்கஷன் செஷன். இந்த செஷனில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த லெசன் மூலமாக சன் எவ்வளோ முக்கியமானதுன்னு கற்றுக்கிட்டேன். நமக்கு ஜஸ்ட் பிகாஸ் சன்லைட் வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்துட்டு அட்வான்டேஜாக அதோட அருமை தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த லெசன் மூலமாக கற்றுக்கிட்டேன். ஏன்னா காலையில் இளம் வெயில் பட்டால் நமக்கு விட்டமின் டி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சூரியனோட இந்த எனர்ஜி பட்டு நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் இல்லை சன்லைட்டில் சோலார் பேனலில் வந்துட்டு கரண்ட்டு இதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு ஒரு ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எப்போயுமே அது நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். தோ யூவி லைட் வந்துட்டு எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துலேயுமே கூட ஒரு நிறைய நல்லதும் இருக்குது, கொஞ்சம் கெட்டதும் இருக்குது சூரியனால். ஸோ அதை வந்துட்டு நம்ம தடுத்துக்கிறதுக்கு பல வழியில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் சூரியன்றது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, அது நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஸோ இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது என்னென்னா, அந்த பொண்ணை மார்க்ரெட் வந்துட்டு நான் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டேன். அந்த பொண்ணனால் வந்துட்டு அந்த ஒன் ஹவர் இருக்கிற சன்னை கூட பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. காரணம் வந்துட்டு புல்லிங். அந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற அந்த புல்லிங் தான். அந்த பொண்ணு எதை மிஸ் பண்ணுறான்றதை அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் கூட அந்த 7 இயர்ஸாக அவள் திருப்பி வந்துட்டு அந்த சன்னையை பார்க்க முடியாது தானே. அந்த சூழ்நிலைக்கு தானே அந்த மார்க்கெட் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற புல்லிங் தான். ஒருத்தவங்க குறை சொல்கிறது, நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்றது, இது வந்துட்டு ரொம்ப காமனாக இருக்குது. ஈவன் நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப இருந்தாலுமே கூட, இப்போயுமே கூட வந்துட்டு ஸ்கூல் சில்ட்ரனுக்குள்ள ரொம்ப காமனாக இருக்கிறது என்னென்னா, அந்த புல்லிங்கு, பாடி ஷேமிங்கு, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காமனாக இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு டாபிக் தான். நம்ம காலேஜ்லாம் போனால் ரேகிங் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி காலேஜில் போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஈவன் அது வந்துட்டு கிரிமினல் அஃபென்ஸு. ரேகிங்கிறது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். அது வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணுன்றதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இப்போயே குழந்தைங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துடணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அவங்களுக்கு எது சரி எது தப்புன்றது குழந்தைங்க பீரியடில் தெரியாது, இந்த குழந்தைங்களுக்கும் தெரியாது. இவங்க வீனஸில் போயிட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்களே, ஆனால் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்றது அப்படிங்கிறது தான் என் மைண்டில் தோணுச்சு. புல்லிங் பண்ணக்கூடாது, ஒருத்தவங்களை பாடி ஷேம் பண்ணுறதோ ரொம்ப தப்பு அப்படிங்கிறது தான் என்னோடய சஜஷனுமே. பாடி ஷேம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒருத்தவங்கள படிக்கலை, ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இது வந்துட்டு ஈவன் நிறைய ஸ்டாஃப்ஸ்குள்ளேயே இருக்கும். நான் இருந்தப்பையும் சரி, இப்போ இருந்தப்பையும் சரி, ஒருத்தவங்க வந்துட்டு படிக்கலை, ஒருத்தவங்க வந்துட்டு ஹைட்டாக இருக்கிறாங்க, ஹைட்டாக இல்லை, ஒருத்தவங்க வந்துட்டு லீனாக இருக்கிறாங்க, ஸ்டவுட்டாக இருக்கிறாங்க, ஒருத்தவங்க பிளாக்காக இருக்கிறாங்க, ஒயிட்டாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கிண்டல் கேலியெல்லாம் நடக்கும். அது வந்துட்டு கரெக்டு கிடையாது. வளர வந்துட்டு புரியாத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அதை ஏன் வந்துட்டு மற்றவங்க யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல அப்படிங்கிற கொஷின் எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக தோணுது தான். நான் ஒரு பர்சனல் லைஃப் இன்சிடெண்ட் வந்துட்டு சொல்லணுன்னா, ஒரு 2 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்தியன் ஸ்கின்னு தான், ப்ரௌன் ஸ்கின்னு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா ஃபேர் ஸ்கின்னு. ப்ரௌன் ஸ்கின் ஸ்டூடெண்ட் வந்து நல்லா டான்ஸ் ஆடினாங்க அந்த பையன். இன்னொரு பையன் வந்துட்டு ஃபேர் ஸ்கின்னு. அந்த பையன் வந்துட்டு ப்ரௌன் ஸ்கின் அப்படிங்கிறதுனால அந்த பையனை வந்துட்டு பின்னாடி போட்டிருந்தாங்க டான்ஸுக்கு. ஃபேர் ஸ்கின் பையன் வந்துட்டு முன்னாடி இருக்கட்டும், ஏன்னா அவன் தான் அப்பியரன்ஸு எப்படி சொல்கிறது, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி இருப்பான்ற மாதிரி சொன்னாங்க. இது எந்த வகையில் கரெக்டு அப்படின்னு இது நான் எங்கே கேட்டேன்னா, டீச்சர்ஸ்குள்ளே இந்த பேஜ் போயிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஸோ எனக்கு இது எந்த வகையில் கரெக்டுன்றது வந்துட்டு எனக்கு இன்னும் அது ஓடிட்டே இருக்கும். ஈவன் வந்துட்டு சரியாக ப்ராப்பரான கவுன்சிலிங் பிள்ளைங்களுக்கோ சரி, டீச்சர்ஸ்க்குமே நிறைய கவுன்சிலிங் தேவைப்படுமோ அப்படிங்கிறதுலாம் எனக்கு தோணிகிட்டே இருக்கும். கரெக்ட் கிடையாது, இன்இக்வாலிட்டி. இது டேலண்ட்டை வச்சு தான் ஒருத்தவங்க வந்துட்டு
எங்கே இருக்கணுன்றதை முடிவு பண்ணணும். அதே மாதிரி குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவானவங்க, அப்படியே கற்றுப்பாங்க. அப்போ லாங்குவேஜ்லாம் சொல்லுவாங்கள்ல, பசுமரத்தாணி போலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே என்ன பதியப்படுதோ அதை அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. நம்ம புல்லிங்கை பதிவு பண்ணோன்னா புல்லிங்கை தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குறது, இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன், மற்றவங்களை எப்படி நடந்துக்கணும், மற்றவங்களை எப்படி நம்ம மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த லெசன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மார்க்கெட் மேலே ஒரு எமோஷ்னல் இது வந்துருச்சு எனக்கு. ஸோ வீனஸில் எர்த்துலேயே இந்த பிரச்சனைனா, வீனஸ்க்கு போயிட்டு இவங்க எவ்வளோ செலவு பண்ணி அந்த ஸ்கூலை கட்டி அங்கே உட்கார வச்சு ஒரு புல்லிங் பண்ணக்கூடாதுங்கிறத கற்றுக் கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு என் மைண்டுக்குள்ளே தோணுச்சு. ஐ திங்க் த டிஸ்கஷன் செக்ஷன் வாஸ் டூ லாங். ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நான் படிக்கிறேன். தேங்க்யூ. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ், இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.